விஜய் இன்னும் நடிச்சா பரவாயில்ல. பிடிக்குது. அரசியல் போயிட்டாங்க. விஜய் சார் நல்லா நடிச்சிருக்கேன் சார். இன்னும் 2 படம் அடிக்க பிள்ளைகளுக்கு பாவம். ஓகே. அப்புறம் விஜயோட குழந்தைய ஒரு பையன் நடிச்சிருப்பாப்புல. சின்ன பையன் தான். அந்த பையனோட சீன் பஸ்ட் ஆஃப் வரும், செகண்ட் ஆஃப் வரும். பாருங்க, குழந்தை அவ்வளோ அருமையாக எடுத்துருப்பாப்புல. அவ்வளோ அருமையாக பார்க்குறது. ரொம்ப அது படத்தை கதை சொல்ல முடியாது. படத்தோட ஃபீலிங்ஸை பாருங்க. அதில் ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இது அருண் ஸ்டுடியோ. நான் அருண். இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம்னா மறுபடியும் எல்ஏ சினிமாவுக்கு தான். சாந்தி எல்ஏ சினிமா. இன்னைக்கு ஒரு படம் ரிலீஸாக இருக்குது. அதுனா நம்ம தளபதி விஜய் 68வது படம் த கோட்டு. இது வந்து விஜயோட கடைசி படம் சொல்கிறாங்க. ஆனால் அடுத்த படம் அடிக்க தான் நினைக்கிறேன். ஏன்னா விஜய் வந்து கரெக்டாக ஆரம்பித்தார், அரசு வந்தார். அவர் லாஸ்ட் படம் சொல்லியிருந்தாரு. அதனால் அது ரொம்ப ஹைப்பாக இருக்குது உலகம் பூரா. அதற்கு ரசிகர் மத்தியில். இப்போ நம்ம மறுபடியும் எல்ஏ சினிமாவில் இன்னைக்கு ரசிக மன்றம் சார்பாக 9 மணிக்கு ஷோ அறிவிச்சிருக்காங்க. ரசிக மன்றம் ஷோ. அது பக்கம் வந்துருக்கிறேன். படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். மக்கள்கிட்ட கேட்போம், அவங்க ரசிகர்கள்ட்ட கேட்போம் படம் பிறகுன்னு. அதுக்கு முன்னாடி வந்து கட்சி அமைச்சிருக்காரு. அவங்க ரசிக மன்றம் சார்பாக அவங்க தலைவர்கள்லாம் கேட்போம், உறுப்பினர்கள்லாம் கேட்போம். படம் எப்படி இருக்குது, தலைவர் கட்சி அமைச்சிருக்காரு, அதை பற்றி கேட்போம். எல்லாத்தையும் கேட்டு உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், பார்க்கலாம். ஓகே. படம் நல்லா நினைக்கிறேன். வெங்கட் பிரபு பிளேட் பண்ணியிருக்காரு. ஃபஸ்ட் டைம் விஜய் வச்சு. விஜயும் நிறைய ஹைப் இருக்குது. விஜயகாந்த் சார்லாம் வராதுன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். படம் பார்த்து ரிவ்யூ சொல்கிறேன். ஓகே. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அருண் ஸ்டுடியோ. பாய். ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். இப்போ வந்து நம்மள்ட்ட யார் இருக்காங்கன்னா நம்ம விஜய் ரசிகர், தளபதியோட ரசிகர் மன்றத்துலேருந்து வந்து இருந்திருக்காங்க. உள்ளிக்கோட்டை ரசிகர் மன்றத்துலேருந்து. ப்ரோ வணக்கம். சொல்லுங்க. வணக்கம் ப்ரோ. கோட் ரிலீஸ் ஆயிருக்குது. என்ன சொல்றீங்க உங்க தளபதி? எங்கள் தமிழக வெற்றி கழக தலைவரோட படம் வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. படம் வந்து எப்படின்னா ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் வந்துச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா 2 நாள் டிக்கெட் கிடைக்கல ஏகப்பட்ட பேர் கேட்டுட்டு இருக்காங்க. என்கிட்டே கேட்குறாங்க. அந்தளவு வந்து படம் வந்து அந்தளவு பெரிய டிமாண்டாக போயிட்டு இருக்கு. படத்தில் வந்து எம்எஸ் தோனி வராரு, அஜித் வராரு, சிவகார்த்திகேயன் வராருன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட விஷயங்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. எப்படின்னு தெரியல. உள்ள போய் படம் பார்த்தா தெரியும். படம் மிகப்பெரிய வெற்றி அடையும். இது வந்து தளபதியோட இன்னும் ஒரு படம் தான் இருக்குது, கடைசி படம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து ரொம்ப கண்டிப்பாக ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ரொம்ப பிடிக்கும் இந்த படம். கண்டிப்பாக மிகப்பெரிய வெற்றி அடையும். ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்து தளபதி வந்து இந்த படம் மட்டும் போதுமா, கட்சி ஆரம்பிச்சு படம் அடிக்காமல் நினைக்கிறீங்களா? எனக்கு வந்து என்னன்னா, தனிப்பட்ட முறையில் வந்து அரசியல் வர்றது எனக்கு சுத்தம் விருப்பம் கிடையாது. தளபதி எப்போதும் படம் நடிக்கும் அப்படின்னு தான் என்னோட ஆசை. ஆனால் என்ன பண்ணுறது, அவருக்கு வந்து இப்போ இந்த அளவு மக்கள் செல்வாக்கு வந்துருச்சு. அதை வந்து அந்த மக்களுக்கு வந்து திரும்பி பண்ணணும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்படுறாரு. அதனால வந்து அரசியலுக்கு வரட்டும். இருந்தாலும் அப்போ கொஞ்சம் படம் நடிச்சா நல்லாயிருக்கும். என்னோட நண்பன் ஏகே அருள்கண்ணன். ஏகே மிகப்பெரிய ஒரு அஜித் ஃபேனு. பேரும் ஏகே தான். ஆனால் அவர் வந்து ஃபர்ஸ்ட் வந்திருக்காரு. ஏன்னா தளபதி இன்னும் 2 படம் தான் வராது, இப்போ நடிக்க போறாரு. தலை ஃபேன். அதனால வந்து தலை ஃபேனு. அதனால ஃபர்ஸ்ட் ஷோ வந்திருக்காரு. இப்போ இன்னைக்கு வந்து நம்ம தளபதி விஜயோட கோட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்குது. அரசியல் கட்சி ஆரம்பிச்சு இது கடைசி படம் அறிவிச்சிருக்காரு. அதெல்லாம் ரொம்ப ஹைப்பாக இருக்குது. இப்போ அண்ணன் நம்ம கூட இருக்காரு. அண்ணன்ட்ட கேட்போம். அண்ணே வணக்கம். இளைய தளபதியா சினிமாவில் தோன்றி மக்கள் மன்றம் ஆரம்பிச்சு தளபதியாக திருப்பி வந்து இப்போ ஒரு கட்சி ஆரம்பிச்சு அது தலைவராக ஆகிட்டாரு. எப்படி பார்க்குறீங்க கோட்டு படம் ரிலீஸ் ஆயிருக்கு தளபதியை? இது வந்து பார்த்தீங்கன்னா முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா தளபதி இந்த அளவுக்கு உயர்ந்திருக்காருன்னா நாங்கள் ரசிகர் மட்டும் இல்லாமல் எங்களுக்கு பொதுச்செயலாளர் தான் முக்கியம். தளபதி இந்த அளவுக்கு வளர்ந்துருக்காப்புலன்னா ஒரு கிராமம், சின்ன கிராமம், ஒரு பகுதி, ஒரு ஒன்றியம், ஒரு கிளை, ஒரு மாவட்டம், ஒரு மாவட்டத்தை 4ஆக பிரித்து அவனுக்கு ஒரு செய்கிறான், ஓடுறான், முடியாறான் அப்படின்னு அவனுக்கு ஒரு பொறுப்பு கொடுத்த அளவு பார்க்குறது நம்ம இங்கே பொதுச்செயலாளர் அவர்கள், ஹுசேன் அவர்கள். அவர் வந்ததுக்கப்புறம் தான் தளபதியின் உயிர் வந்து உச்சத்துக்கு போயிருக்கு. கண்டிப்பாக சொல்கிறேன், தளபதிக்குன்னு ஒரு தனிப்பட்ட அளவில் கூட்டம் இருக்குது. ஏன்னா எங்கள் தலைவர் வந்து கரெக்டான ஒரு டிசிஷன் எடுத்து தான் இந்த டயத்தில் இறங்கியிருக்காப்புல. அதே மாதிரி இன்னொரு படம் வருது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் பொதுச்செயலாளர் வந்து என்ன பண்ணியிருக்காங்க, யாரும் கொடியோ இல்லை கட்சியோ எதுவும் பயன்படுத்தக்கூடாதுன்னு இருக்காங்க. அதனால தான் இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு பேனர் இருக்காது. அடுத்து நாங்கள் எங்களோட இலக்கு வந்து அடுத்து மாநாடு. அந்த மாநாடுக்கெல்லாம் கொஞ்சம் பார்க்க வேண்டியிருக்கு. அதனால் எங்கள் தளபதி நேற்று அனௌன்ஸ் பண்ணிட்டாப்ல. தளபதி அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் சொல்லிட்டாங்க, அந்த மாதிரி எந்த ஆரவாரம் இருக்கக்கூடாது, பொதுமக்களுக்கு இடையூறு இருக்கக்கூடாது, அமைதியாக போய் பார்த்துட்டு நீங்கள் சந்தோஷமாக இருக்கிறது தான் எனக்கு பிடிக்கும் அப்படின்னு தலைவர் அவர் சொல்லியிருக்காரு. அதே பொதுச்செயலாளர் அவர்களுக்கும் ஒரு மாவட்டத்துக்கும் மென்ஷன் கொடுத்துருக்காப்ல. அதனால் நாங்கள் வந்து அமைதியான முறையில் வந்து தளபதியை கொண்டாட இருக்கோம். இந்த படம் வந்து அவரோட கேரியர்லேயே மிக மிக முக்கியமான ஒரு படமாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு நடிப்பு இது வரைக்கும் இருந்திருக்காது. அதனால் தளபதி அவர்களுக்கும் என்னை சார்ந்த என்ன நம்பிங்க நான் எல்லாத்துக்கும் ஒரு பலமாக இருக்கேன். என்ன நம்பி அவர்களுக்கு பொதுச்செயலாளர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறேன். ஏன்னா ஒரு மாவட்டத்தில் இந்த மாதிரி நடக்காது. ஒரு சின்ன ஆளாக இருந்தாலும் கொண்டு போய் பொதுச்செயலாளர்கிட்ட ஒப்படைக்கிறது என்னோட கடமை. எனக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க பொதுச்செயலாளர் அவர்கள். அவருக்கு உண்மையாகவும் விசுவாசமாகவும் தளபதி அவர்களுக்கு வாழ்நாள் முழுவதும் கடமை கொடுத்துருக்கேன். அவங்க 2 பேத்துக்கும் இந்த நேரத்தில்
இதுக்காக கூப்பி பணிவான வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். படம் நல்லா ஓடும், பசங்களுக்கும் என்னோட கூட நல்லா சப்போர்ட் பண்றாங்க. சின்ன டிக்கெட் பிரச்சனை தான். அது என்னன்னா எனக்கு ஷோ கொடுக்கல, எனக்கு குறிப்பிட்ட அளவு அது ஷோ எடுத்தாலும் பிரச்சனை ஆகும். அதனால என் சார்ந்த நண்பர்கள் கொண்டியா முக்கியமா இயக்கத்துக்குன்னு கட்சியை ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கு வேலை பார்க்குறாங்களே, உடையாறாங்களே, தொடர்ந்து உடையாறாங்கள, தளபதிக்காண்டியும் பொதுச்செயலாளர்களையும் உடையாறாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா நான் இல்லை, அவங்களுக்காண்டி கேட்டு இங்கேயும் பர்மிஷன் வாங்கிட்டு அங்கேயும் பர்மிஷன் வாங்கிட்டு என்னால் முடிஞ்சதை எடுத்து கொடுத்துருக்கேன். உங்களுக்கு இந்த நியூஸ் சார்பாக நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ஒரு கொஸ்டின், இப்போ வந்து தளபதி வந்து தலைவர் படையப்பா பாஷாட் அந்த ஹைப்ல அந்த டைட்டில் இப்ப இருக்காரு. இப்போ வந்து கட்சி அமைச்சிருக்காரு, என்ன பெரிய ஹைப்ல இருக்காரு அந்த காலத்து மாதிரி. இப்போ வந்து அவர் கட்சி அமைச்சது நல்லது நினைக்கிறீங்களா? உங்களுக்கு பிடிச்சிருக்கா? நல்லது நினைக்கிறேன்னா எல்லாமே அடிப்படை தெரிஞ்சிருக்கணும். கட்சியில் வந்து நம்ம எடுத்தோன்னு வரக்கூடாது. ஒரு ஆளையும் ஒரு பகுதியாக இருக்கட்டும், ஒரு கிளை கழகமாக இருக்கட்டும் செதுக்கியிருக்காங்க. தளபதி அவர்கள் வழியில் வந்து பொதுச்செயலாளர் இருக்காரு. ஒரு பகுதியும் ஒரு தலைவனையும் செதுக்கியிருக்காங்க. இப்படி தான் போகணும், இப்படி தான் வரணும், ஃபஸ்ட்டு ஃபேமிலியை பாரு, அடுத்தது உன்னோட வேலையை பாரு, அடுத்தது தான் தளபதிக்கு வரணும், எவ்வளோ சம்பாதிக்கிற அதில் ஒரு பகுதி தான் எடுத்து வைக்கணும். எல்லா குடும்பத்துலையும் இப்போ வரீங்கன்னா தளபதி வேணா அவனை ரசிகனா பார்க்காத, அவன் குடும்பத்தில் போய் அவன் குடும்பத்தில் நல்லது கெட்டது எதாக இருந்தாலும் போய் நீ நிற்கணும் அப்படின்னு எனக்கு பொதுச்செயலாளர் உறுதிமொழி எடுத்திருக்காரு. அந்த வழியில் நான் போயிட்டு இருக்கேன். நீங்கள் தனிப்படையாக என்னோட விருப்பத்திட்ட தனிப்படையாக கேட்டீங்க. மாநாடுக்கு அழைப்பு எல்லா மன்னவழி நட்சத்திரங்கள் தலைவர்லாம் இருக்காங்க, எல்லாரும் அழைப்பு கொடுக்குறீங்களா? அப்படி எல்லாத்துக்கும் பொதுச்செயலாளர் அவர்கள் நம்மளோட மேலிடத்துலேருந்து வரல. தலைவர் தளபதி அவர்களும் பொதுச்செயலாளர் அவர்களும் நம்மளுக்கு அவங்க சொல்லி தான் அந்த வழியில் தான் இருக்கேன். அவங்க சொன்னாங்கன்னா ஒரு பகுதியிலேருந்துமே நான் பொதுச்செயலாளர்கிட்ட அழைச்சிட்டு போகிறேன். அழைப்பு கொடுப்பீங்க. ஃபர்ஸ்ட் தளபதி அவர்கள் ஆசீர்வாதத்தோட பொதுச்செயலாளர் அவர்கள் நம்மளுக்கு அனுமதி கொடுப்பாங்க மீட்டிங்க்கு. அந்த மீட்டிங்க்கு யார் அழைச்சிட்டு போகணுங்கிறது பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லுவாப்புல, அவர் வழியில தான் நாங்கள் போவோம். நன்றி நன்றி, ரொம்ப நன்றி. படம் இருக்குது ப்ரோ. படம் வேல் லெவன் ஆக்டிங் தளபதி இந்த பட அளவுக்கு எந்த பண்ணல. அப்படி வெங்கட் பிரபு வேல் லெவல்ல அருமையா இருக்கு. அஜித் பேர் சொல்லியிருக்காரு கடைசியில். ஓகே ப்ரோ, படம் இருக்கு. சூப்பரா சூப்பரா படம் இருக்கு ப்ரோ. ப்ரோ கோட் படம் தரமா இருக்கு. கடைசியா தலை தான் அதுல மாசு வெறித்தனம் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா சரியான படம். உண்மையா வந்து தளபதி படம் இது வேற லெவல். வெங்கட் பிரபு தரமா வச்சு செஞ்சிருக்காப்புல, தளபதியை வச்சு வேற மாதிரி தரமான படம். ஆனா நான் தளபதியோட ஃபர்ஸ்ட் ஷோ பார்க்கணுங்கிறதுக்காக தியேட்டர்ல டிக்கெட் வாங்கி வந்திருக்கேன். ஆனா உண்மையாவே நான் வாங்கினதுக்கு ஒத்து 300 இல்ல 500 கூட விற்கலாம், தப்பே இல்லை. படம் வேற மாதிரி தரம். அருமையா இருக்கு சார். சூப்பர் சூப்பர். இது மாதிரி கூட அடுத்த படமும் வரும். படம் இருக்கு. நல்லா இருக்கா? படம் இருக்கு. நல்லா தானே இருக்கு. ஓகே பரவாயில்ல. சூப்பரா இருக்கு சார். செம படம், சூப்பர் படம். பிடிச்சிருக்கு, சூப்பரா இருக்கு. என்றும் அன்றும் என்றும் என்றும் தளபதி தான். சூப்பரா இருக்கு. சொல்லுமா சொல்லு, தளபதி படம் இருக்கு. நன்றி சார், நன்றி. நல்லா இருக்கா? நான் சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. தளபதி வேற லெவல்ல பண்ணிருக்காரு. அமேசிங் படம். நல்லா இருக்கு. சூப்பர். உங்களுக்கு பிடிச்சிருக்கா படம்? செம்ம நல்லா இருந்துச்சு. படம் இருக்கு. காட் நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? ஆமா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. ஓகே, எல்லா கதை ஸ்டோரி எல்லாம் நல்லா இருக்கு படம். ப்ரோ படம் இருக்கு. செமையா இருக்கு ப்ரோ. செமையா இருக்கு. குட்டி வா, சீக்கிரம் படம் இருக்கு. செமையா இருக்கு. செமையா இருக்கு. ஆனா லாஸ்ட் இதுல வந்து மட்டும் அவங்க வந்து சொன்னது கோட் வர்சஸ் ஓஜின்னு சொன்னது மட்டும் தெரியல. அதெல்லாம் புரியுது, நல்லா புரியுது. இன்னும் ஆனா விஜய் இன்னும் நடிச்சா பரவாயில்ல. பிடிக்குது. அரசியல் போயிட்டாங்க. விஜய் சார் நல்லா அடிச்சிருக்கேன் சார். இன்னும் அடிக்க பிள்ளைகளுக்கு பாவம். ஓகே தெரியல அவங்களுக்கு குரலே மாதிரி வெயிட்டு கத்து கட்டு படம் டிஸ்ட் தான். படம் ஒட்டு கண்டிப்பா கஷ்டம் எடுத்துரும். கண்டிப்பா கண்டிப்பா எடுத்துரும் படம். ஒட்டு படம் சர்ப்ரைஸ் நிறைய இருக்கு. எல்லாரும் வந்து பார்க்க சொல்லுங்க. கண்டிப்பா டிஸ்டா இருக்கு. நல்லா இருக்கு படம். நல்லா இருக்கு. பக்காவா இருக்கு. சிவா நல்லா இருக்கலாம். சூப்பரா இருக்கு ப்ரோ. எதிரே பார்க்க முடியாது யாராலையும். செம்மையா இருக்கு படம். வந்து எல்லாரும் கண்டிப்பா தியேட்டர்ல தான் பார்க்கணும். வேற லெவல். வேற லெவல். படம் இருக்கு. வேற லெவல்ண்ணா. படம் இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பர் சூப்பர். படம் இருக்கு. வேற லெவல். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? படம் இருக்கு. நல்லா இருக்கு. அருமையா இருக்கு. படம் இருக்கு. சூப்பர் ப்ரோ. வெங்கட் பிரபு நல்லா பண்ணிருக்காரு.
வேற லெவலு. அதான் சொன்னல ஆரம்பத்துல சொன்னல அவரோட ஸ்டைலே வேற, இந்த மாதிரி கேரியர் கிடையாது. படம் 100 தான், சொல்ல முடியாது, 1000 அடிக்கும். டபுள் கேரக்டர் 2 கேரக்டருமே பிச்சை எடுத்துருக்காரா? தாண்டி எடுத்துருக்கோம். நெகட்டிவ் சைடுல அப்படி இருக்காரு தளபதி. வேற லெவல்ல இந்த நடிப்பே கிடையாது. தளபதி பத்தியே தெரியுமே. ஓகே, நல்லா இருக்கா? தளபதி சூப்பரா நடிச்சிருக்காங்க, மக்களுக்கு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க, நல்லபடியா சூப்பரா நடிச்சிருக்காங்க. ஓகே, நல்லா இருக்குல்ல ப்ரோ? செமையா இருக்கு. என்றும் 2024 நாங்க. ஓகே, செம்ம 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 சூப்பர் ப்ரோ. சூப்பரா இருக்கு. வேற லெவல் படம், தரமா இருக்கு, சூப்பரா இருக்கு. எத்தனை டைம் வேணா பார்க்கலாம். தரமான படம். தளபதியும் பார்க்கலாம், இளைய தளபதியும் பார்க்கலாம், தலையும் பார்க்கலாம், படம் வேற level. தோனியை பார்க்கலாம். சூப்பரா இருக்கும். ஆல்வேஸ் கிரேட் சார். பயங்கரம்ண்ணா, பயங்கரம். சூப்பரா இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கணும் ப்ரோ. அப்படி இருக்கு. யாரும் பாத்திர வேணாம். இன்டர்வியூல பாப்கார்ன் வாங்குறதுக்காண்டி சாப்பிட்றதுக்கு வாங்கினேன். அதே சாப்பிட மறந்து நெய் மறந்து பார்த்துட்டு தளபதி தான். படம் ஃபுல்லா தளபதி தான். வேற லெவல். தளபதி தான் மாசு. கிளைமேக்ஸ் தான் வேற லெவல். ப்ரோ பாட்டெல்லாம் நல்லா இல்லைன்னு சொன்னாங்க, ஆனா உள்ள வந்து பார்த்தோன்னா வச்சுக்கோங்களேன், எல்லாமே தீயா இருக்கு, ஒவ்வொன்றும் வேற மாதிரி இருக்கு. நல்லா இருக்குல்ல? படம் தரமா இருக்கு. இன்னொரு தடவை பார்க்கலாம். தளபதி எப்பவுமே ஆல்வேஸ் மாஸ். நல்லா இருக்குல்ல? வேற லெவல். படம் இருக்கு. சூப்பர். நல்லா இருக்கா? படம் தளபதி தான் ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. இன்னொரு டைம் பார்க்கலாம், நல்லா இருக்கும். அதான் படம் ப்ரோ, சூப்பரா இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ, இன்னொரு டைம் பார்க்கலாம் ப்ரோ. படம் வேற லெவல் தான். வேற லெவல் ப்ரோ, படம் மறக்க முடியாது. படம் இருக்கு. படம் வேற லெவல்ண்ணே, மாசா இருக்கு. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. படம் மாசா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர். நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. படம் எப்படி இருக்கு? சூப்பர். படம் எப்படி இருக்கு? வேற லெவல்ல படம் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. எதிர்பார்க்கவே இல்லை. வெங்கட் பிரபு செம்மையா பண்ணிருக்காரு. இவ்வளவு பெரிய எக்ஸ்ட்ரா நாங்க எதிர்பார்க்கல. வேற லெவல், வேற லெவல், எல்லாம் வேற லெவல். படம் இருக்கா? பக்கா கமர்ஷியல் ப்ரோ. சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. படம் இருக்கு. வேற லெவல் பண்ணிட்டாங்க. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்குண்ணே. சூப்பரா இருக்கா? படம் எப்படி இருக்கு? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருக்கு. தளபதி ஆக்டிங் நல்லா இருக்கா? நல்லா ஆக்ட் பண்ணிருக்காங்க. ஒர்த்து ப்ரோ. நல்லா இருக்கு, சூப்பரா இருக்கு. தளபதி ஆக்டிங் நல்லா இருக்குல்ல? செம்ம ப்ரோ. நல்லா இருக்குல்ல? நல்லா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? மாசா இருக்கு ப்ரோ. ரிவ்யூ மட்டும் தான். டோக்கன் ஐயா விடுங்க. ஓகே ப்ரோ, ஓகே ப்ரோ. தளபதி எப்படி இருக்காரு? ஜம்மையா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? ரகையா இருக்கு ப்ரோ. மாசு கிளாஸ் சூப்பர். தளபதி அடிச்சுக்காங்கல்ல, படம் சரியான மாசு. சூப்பரா இருக்கு, படம் அருமையா இருக்கு. இன்னும் 2 ஷோக்கு வரணும். டிக்கெட் கிடைக்கல, தேடிட்டு இருக்கோம். வரும். செம்ம படம் சூப்பரா இருக்கு. படம் இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கா? தளபதி அருமையா இருக்கு, சூப்பரா இருக்கு. ப்ரோ படம் இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கா? பக்கா மாசா இருக்கு. பக்கா மாசா இருக்கா? தளபதி ரொம்ப சூப்பரா நடிச்சிருக்காங்க. அப்புறம் எல்லா கேரக்டருமே வந்து சர்ப்ரைஸா இருந்தது. ரொம்ப சூப்பரா இருக்கு படம். குடும்ப ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம் படம். நல்லா இருக்கா? சூப்பரா ப்ரோ படம் இருக்கு. காட் சூப்பரா. ஆனா படம் இருக்கு. படம் இருக்கு. நல்லா இருக்கா? படம் இருக்கு. நல்லா இருக்காது. ஓகே, படம் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கமா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. யாருமே நல்லா இருக்கு. நல்ல பிச்சம் தான், வேற லெவல். படம் இருக்கு. பயங்கரம். படம் இருக்கு. படம் சூப்பரா இருக்கு ப்ரோ. நல்லா இருக்கு. அல்டிமேட்டா இருக்கு. நல்லா பண்ணிருக்காங்க. படம் இருக்கு. தரமா இருக்கா? பிபி செஞ்சு விட்டாரு. வேற லெவல் ப்ரோ. நல்லா இருக்குல்ல? நல்லா வேற லெவல் ப்ரோ. காமிங்க. படம் இருக்கு. இதே மாதிரி இருக்கீங்க. நிறைய சஸ்பென்ஸ் இருக்கு, நல்லா பார்க்கலாம். நிறைய பார்க்கலாம் வந்து. நெகட்டிவ் சைடு இருக்கா? நல்லா இருக்கா? இல்ல அப்பலாம் அதுவும் கிடையாது. சூப்பரா தளபதி சூப்பரா பண்ணிருக்காரு. நல்லா படம் இருக்கு. படம் வேற லெவல் ப்ரோ. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. ரொம்ப நல்லா இருக்கு. பாருங்க, ஒன் டைம் வாட்ச். சூப்பரா இருக்கு. வில்லன் கேரக்டர் செம்ம. அதெல்லாம் தோத்துரும். வில்லன் கேரக்டர் சூப்பரா விஜய் பண்ணிருக்காப்ல. விஜய்க்கு ரொம்ப நாளா அந்த வில்லன் கேரக்டர் ஃபுல்ஃபில் பண்ணணும்னு ரொம்ப ஆசைப்பட்டு ஃபுல்ஃபில் பண்ணிட்டாப்ல. மற்றபடி எல்லாமே ஓகே. வெங்கட் பிரபு படம்னாவே ஒரு பார்ட்டி மாதிரி தான் இருக்கும். எல்லாரையும் வச்சு கலக்கலன்னு சூப்பராக எடுத்திருக்காப்ல. பாருங்க, நல்லா பண்ணிருக்காங்க. தளபதி கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் டைம் தளபதி தான். படம் அருமையா இருக்கு. நல்லா இருக்கு, அருமையா. அந்த விஜய் வந்து நடிச்ச படத்துலயே இது பெஸ்ட். வில்லன் ஆக்டர் விஜய் நல்லா பண்ணிருக்காரு. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. சூப்பரா இருக்கு. பிடிச்சிருக்கு. நிறைய ட்விஸ்ட் நல்லா இருக்கு.
ட்விஸ்ட் அதே மாதிரி வந்து சஸ்பென்ஸ் நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. விஜயோட ஆக்டிங் பக்கா. படம் இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. விஜயோட ஆக்டிங் நல்லா இருக்கா? சூப்பரா இருக்கு. கதையெல்லாம் நல்லா இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கு. பாட்டுலாம் சூப்பரா இருக்கா? பாட்டு எல்லாமே நல்லா இருக்கு. ஈவன் மியூசிக்கும் சூப்பரா இருக்கு. ஓகே ஓகே. உங்களுக்கு பிடிச்சிருக்கல? பாஸ் ப்ரோ தம்பி படம் இருக்கு. நான் படம் வந்து ஒரு வேற லெவலாக இருக்குது. பிபியோட பார்ட்டியில் வந்து தளபதி ஜாயின் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது படம். இன்னொன்று படத்தில் வந்து நிறைய டீட்டெயிலாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. லைன் இஸ் ஆல்வேஸ் லைன்ங்கிற மாதிரி ஒரு டைலாக் ஒன்று வருது. அது வந்து யுவனுக்கு வந்து கண்டிப்பாக இருக்கும். இவனும் வந்துட்டு ஆமாம், ஏன்னா நம்ம அது பாதி பேர் அதை வந்து ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க. பிஜிஎம்லாம் வேறு லெவலில் போட்டிருக்காரு. அதே மாதிரி ஃபேன்ஸுக்கும் சரி ஆடியன்ஸுக்கும் சரி ஒரே ஒரு ரிக்வஸ்ட் மாதிரி ஒன்று என்ன வைக்கிறேன்னா, யாரும் சஸ்பென்ஸை வந்து வெளியில் சொல்லிடாதீங்க. அதே மாதிரி ஸ்டேட்டஸ் எதுவும் எடுத்து போட்டுறாதீங்க. ஏன்னா சஸ்பென்ஸ் தான் படமே. அங்கங்கே ட்விஸ்ட்டாக இருக்குது. படம் வந்து டீட்டெயிலாகவும் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. டெக்னிக்கல் டீம் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஏஐ வந்து ஒர்க் பண்ணதில் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அதில் வந்து ப்ரொடக்ஷன் வந்து எந்த பாகுபாடுமே கட்டாமல் பணம் இவ்வளவு ஆகுது அப்படின்லாம் எதுவுமே பண்ணாமல் ரொம்ப தாராளமாகவே செலவு பண்ணி ஏஐலாம் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காங்க. வர விஜய் நல்லா சூப்பராக இருக்குது. படமே அப்படியே ஓவலாகவே பார்த்தீங்கன்னா பிரேம்ஜி சொன்னது மாதிரி வந்து சீக்கிரம் என்னடா முடிஞ்சுட்டே அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது. 3 மணி நேரம் போனதே ப்ராமிஸாக தெரியல, அந்த அளவுக்கு இருக்குது. படத்தை டீட்டெயிலாக இருக்குது. என்னன்னா ஷார்ட் பை ஷார்ட் வந்து ரொம்ப சூப்பராக வச்சிருக்காரு. தேவையில்லாத எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி நம்ம மைண்டுக்கே தோணலை. நம்ம ஸ்க்ரீனில் வந்து படம் ஃபுல்லாகவே வந்து ஸ்க்ரீன் எட்ஜில் தான் இருக்கிற மாதிரியே இருக்குது. நம்ம ஸ்க்ரீன் உள்ளே போனது மாதிரி இருக்குது. அந்த மாதிரி தான் படம் எடுத்திருக்காரு. ரொம்ப நல்லா இருக்குது. இதே மாதிரி அடுத்த படமும் வந்தால் ரொம்ப ஹாப்பியாகிடுவோம். ரொம்ப சூப்பராக இருக்குது படம். தாராளமாக வந்து இது வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் தான். யாரும் மொபைல்லையோ எதுவுமே பார்க்காதீங்க. தளபதியோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் மூவி கில்லிக்கு அப்புறம்னா எனக்கு ரொம்ப ஃபேவரட்டான மூவி இந்த மூவி. எல்லாருமே வந்து தேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஏன்னா யுவன் வந்து பிஜிஎம்ல பின்னி இருக்காரு. அதே மாதிரி தளபதியோட ஆக்டிங் வேற லெவலில் இருக்கு. தேட்டரில் வந்து பாருங்க. ஓகே ஓகே சூப்பர். படம் ஓவராலே நல்லா இருக்குண்ணா. நல்லா இருக்கு. சீனே படம் இருக்கு சொல்லுங்க. படம் மாசா இருக்கு. வெங்கட் பிரபு எப்போதுமே நம்ம டிசப்பாயின்மெண்டே பண்ண மாட்டாரு. அதே மாதிரி தான் இந்த மூவியும் ஹைப்பே இல்லாம தான் வந்தோம். எல்லா படத்துலயும் ஹைப்போட வந்து டிசப்பாயின்ட் ஆகிறதுக்கு இதுல ஹைப்பே இல்லாம சூப்பரா பண்ணிட்டாப்ல படம். கிளைமேக்ஸ் 40 மினிட்ஸ் பக்கா என்டர்டைன்மெண்ட் தான். ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். எங்கேயுமே லேகே இல்லை. பிரில்லியன்ட் மியூசிக் இவனு நம்ம எதிர்பார்த்தோட நல்லாவே பண்ணியிருக்காரு. சூப்பரா இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் என்டர்டைன்மெண்ட் தான். நல்லா இருக்குல்ல? பக்கான என்டர்டைன்மெண்ட். ஃபேமிலில இருந்து எல்லாமே சூப்பரா பார்க்கலாம். எல்லாருக்குமே புரிய வேண்டிய ஒரு படம் தான். சூப்பர். ஹாய் த காட் தளபதி விஜயோட 68வது மூவி வெங்கட் பிரபு ப்ரொடக்ஷனில் தளபதி விஜய் நடித்த த காட் மூவி. பக்கா ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டு வேறு லெவல் மூவி. அருமையாக இருந்துச்சுங்க படம். பார்த்தேன். நம்ம மன்னாடி மக்களோட ரிவ்யூ பார்த்துருப்பீங்க. பப்ளிக் ரிவ்யூ எல்லாரும் பாசிட்டிவ் கமெண்ட் தான். ஒரு நெகட்டிவ் கிடையாது. அருமையாக இருந்துருக்கு படம். சூப்பராக எடுத்துருக்காரு படத்தை. ஒரு கமர்ஷியலாக என்ன ரசிகர்களுக்கு என்ன தேவையோ அந்த படத்தை எடுத்து கொடுத்துருக்காரு வெங்கட் பிரபு. ரொம்ப நன்றி சார். படத்தை அப்படியே ஸ்பீடாக கொண்டு போயிருக்காரு. படத்தில் வந்து எல்லா கேரக்டர் சொல்கிறது மாதிரி ஃபஸ்ட்டு விஜய் பற்றி சொல்கிறேன். விஜய் சார் பற்றி தளபதி விஜய் பக்கா ஆக்டிங். படம் முறை விஜய் தான். அவரோட ரசிகர்களுக்கெல்லாம் ஒரு ட்ரீட் கொடுத்துருக்காரு. கடைசி படம் போயிட்டார் வேறு. அதுக்கப்புறம் படம் அடிக்கிறாரு. இருந்தாலும் அந்த படம் லாஸ்ட் படம் கொடுறதுனால ரொம்ப அருமையாக அடிச்சு கொடுத்துருக்காப்புல. அருமையாக இருக்குங்க. சூப்பர் ஆக்டிங். பக்காவாக இருக்கும். பஸ் ஸ்டாப் பார்த்தீங்கன்னா போகிறீங்க. அவர் காமெடி என்டர்டைன்மெண்ட் எல்லாமே கொடுத்துப்பார். படத்தில் மற்ற ஆக்டர்லாம் நிறையா பேர் நடிச்சிருக்காங்க. டபுள் ஆக்டிங். விஜய் சார் டபுள் ஆக்டு கதை சொல்ல முடியாது. டபுள் ஆக்டு படத்தில் சூப்பராக இருக்குது. படத்தில் பிரசாந்த் சார், பிரபுதேவா சார், அப்புறம் கோபுரத்து ஆக்டர் ஒருத்தர் இருக்கார். அவர் அஜய் நினைக்கிறேன். அப்புறம் ஸ்னேகா, லைலா, ஜெயராம் சார், பிரேம்ஜி, வைபவ் எல்லாருக்குமே அவங்க கேரக்டர் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. பக்காவாக நடிச்சிருக்காங்க. அருமையாக இருக்குது அவங்களோட கேரக்டர்லாம். காமெடி பண்ணுற விஜய் சார் எல்லாமே ஆக்ட் பண்ணுறாங்க. எல்லாமே ஃபீலிங் அண்ட் ரொமான்டிக் எல்லாமே இருக்குங்க படத்தில். நீங்கள் பார்க்காத நடிகர்கள்லாம் ஒரு 90s உள்ள நடிகர்கள்லாம் போட்டு திணிச்சு அருமையாக கொடுத்துருக்காரு படத்தை வெங்கட் பிரபு. படத்தை பற்றி வேறு என்ன சொல்கிறது. இதில் வந்து என் மனசில் வந்து ரொம்ப பெயினாக ஒரு ஃபீலிங்ஸான ஒரு சீன்னா அந்த குழந்தையார் படம். விஜயோட குழந்தையார் பையன் நடிச்சிருப்பாப்புல. சின்ன பையன்தான். அந்த பையனோட சீன் பஸ் ஆஃப் வரும், செகண்ட் ஆஃப் வரும். பாருங்கள். குழந்தை அவ்வளோ அருமையாக எடுத்துருப்பாப்புல. அவ்வளோ அருமையாக பார்க்குறது. ரொம்ப அந்த படத்தை கதை சொல்ல முடியாது. படத்தோட ஃபீலிங்ஸை பாருங்கள். அதில் அந்த குழந்தை அருமையாக எடுத்துருப்பாங்க. அந்த குழந்தை பேர் தெரியல. அந்த குழந்தை என்ன ஆக்டர் படம் நடிச்சிருக்கான்னு கேட்டு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள் அந்த குழந்தைய பற்றி. அந்த குழந்தை ரொம்ப டச் பண்ணிட்டு நடிப்பில் அருமையாக அடிச்சிருந்தாப்புல. சின்ன சீன் கொஞ்சம் சீன் இருந்தாலும் அந்த குழந்தையோட ஆக்டிங் அருமையாக இருந்துச்சு. அது மாதிரி இங்கே விஜய் சாரோட சரி, பிரபுதேவா சார், பிரசாந்த் சார் ஒவ்வொரு ஆக்டிங் எல்லாமே கலவையாக படம் ஃபுல்லாக ஒரு ட்ரீட்டாக கொடுத்துருக்காங்க. விஜய் சார் படமாக சூப்பராக இருக்குது. பாட்டெல்லாம் யுவன்ஸ் பாட்டு எல்லாம் நெகட்டிவ்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. யுவன் சங்கராஜா பாட்டு மியூசிக் எல்லாமே அருமையாக இருந்துச்சு. பாட்டு விஷுவலாக பார்க்குறதுக்கு படத்தில் பார்க்குறதுக்கு அருமையாக இருந்துச்சு. அவ்வளோ ட்ரீட்டாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணாங்க ரசிகர்கள்லாம் தேட்டரில். செம மாதம் இருந்துச்சுங்க.
விஜய் சாருக்கு ஒரு பெஸ்ட் மூவி. விஜய் சாரோட பெஸ்ட் மூவியில் இது ஒரு கோட் ஒரு நல்ல மூவியாக இருக்கும். அவ்வளோதான். படத்தை போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது. ஓகே பாருங்கள். அருண் ஸ்டுடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம். இந்த படம் கூட ட்விஸ்ட்டுங்க. இந்த படம் கூட ட்விஸ்ட்டு தான். ஆனால் உங்களோட ஃபேவரட் ஆக்டர் எல்லாருமே சர்ப்ரைஸாக இதில் வருவாங்க. நீங்கள் பாருங்கள். அதை சொல்ல மாட்டேன். இதில் சர்ப்ரைஸாக உங்களோட ஃபேவரட் ஆக்டர் நிறைய பேர் இந்த சீனில் வர்றாங்க, படத்தில் வர்றாங்க. பாருங்கள். காட் ஒரு சர்ப்ரைஸ் மூவின்னு சொல்லலாம். தேங்க்யூ. பாய்.